ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி ரெசிபியில் ஸ்நாக்ஸு, காரப்பொரி ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் எங்கே போனாலும் கம்பல்சரி காரப்பொரின்னு சொன்னாலே போதும், அதை வாங்கி சாப்பிடுவோம். பட் வெளியே வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை. அதனால் நாங்கள் வீட்லேயே மோஸ்ட்லி செய்கிறதுக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து காரப்பொரி ரெசிபி வாங்க பண்ணலாம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல பொரியை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டெல்லியில் வந்து இந்த பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆடுக்கெலாம் இல்லை, பட் நான் நார்மலாக நான் இங்கே யூஸ் பண்ணுறதை காட்டிகிட்ருக்கேன். லைட்டாக எண்ணெய் விடுங்க, 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் கடுகு, அடுத்தது வேர்க்கடலை, 2த்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் ரோஸ்ட் ஆனோடனே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு அடுத்ததை ஒரு பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இடையிலேயே கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து சட்னி டால் இல்லை ரோஸ்டட் சன்னான்னுவாங்க. அது போட்டுட்டு ஒரு திரும்ப இது ஆல்ரெடி ரோஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் கலருக்காக இது போட்டு ஒரு 2 திருப்பி விட்டு கேஸை இந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா போட்ட மசாலா சீக்கிரம் கருகிடும். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக அந்த விதன்னு ஹீட்லேயே 2-3 வாட்டி ரோஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு அந்த ஹீட்லேயே இது பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கருவேப்பிலையை அப்படியே நொறுங்கிடும். நீங்கள் லாஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு நீங்கள் பொரி கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அப்படியே முழுசாகவே இருக்கும். வேண்டான்றதும் எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ. இப்போ எடுத்து பொரியாக கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பொரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து சைடில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்போ 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2-3 ஐட்டம் சேர்ப்பேன். அதுதான் இதோட காரப்பொரியோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ எடுத்து போட்டாச்சா, இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா நீங்கள் இந்த 2-3 வாட்டி திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ஒட்டிக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து சுகர் பவுட்ரு, இந்த காரப்பொரிக்கு டேஸ்ட்டு நல்லா தரது இந்த சுகர் பவுட்ரு தான். அடுத்தது வந்து ஸ்பெஷல் மசாலா, அம்ச்சூர், சோம், பெரிய சீரகம் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறது. அடுத்தது வந்து பிளாக் சால்ட்டு. இந்த சால்ட்டும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் காரப்பொரிக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் காரப்பொரி ஸ்நாக்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு எல்லா லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவலில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா நீங்கள் சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.